அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இருக்கிற உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். அல்லேலூயா. என்னன்னா நம்ம இந்த வருஷம் வாக்குத்தத்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்ம அட்டையோ இல்ல நம்ம பேனரோ போடுறதை விட இது பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம், கடவுள் கொடுக்கிற வார்த்தையை நம்ம படிச்சு அதை பகிர்ந்து பார்த்து அதை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு எத்தனையோ இன்பங்கள் நன்மைகளும் கண்டிப்பா நடக்கும். இந்த வேத வார்த்தைக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ஓகே, ரைட். அதான் பாத்தீங்கன்னா போன வருஷம் வாக்குத்தத்த வார்த்தை என்னது, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம். என்னது, அந்த காதால என்ன பண்ணணும், நீ கேட்கணும். இந்த கண்ணால நீ உன் கண் திறக்கப்படணும், காதுல கேட்கணும், இருதயத்துல உணரணும். நமக்கோ தேவனுடைய ஆவியில என்ன பண்ணுது, உணரப்படுகிறது என்று சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்தது கலர்த்தர்ல என்ன பண்றோம், நம்ம 3:24 நம்ம என்ன பண்றோம், நீ விசுவாசத்தினால என்னுடைய பிள்ளையா இருக்கிற நம்ம பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், யாத்திராகமம் 10:34 என்ன பண்றோம், நம்ம உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கு. 3 வாக்கு தத்துவம் போன வருஷம் அவர் எனக்கு கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா நான் ஒரு வாக்கு தான் நீ கொடுப்பாரு, இன்னும் 3 வார்த்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப இதா இருக்கு. ஆனா அந்த 3 வார்த்தையை நாம் படிக்க படிக்க அதை நம்ம பேச பேச அதை நினைச்சு பார்க்கும் பொழுதே நிறைய வெளிப்பாடு, நிறைய சந்தோஷம், நல்ல பலன். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு வார்த்தை பேசினார். ஏசாயா 60:7 வார்த்தை. என்னது, 7ஆம் வார்த்தை. அதை படிக்காதீங்க. நம்ம என்ன பண்றோம், 1-7 வரைக்கும் நம்ம படிப்போம். என்னது, 1 நம்ம என்ன பண்ணுவோம், 7 வரைக்கும் என்ன பண்ணுவோம், படிக்கும். எலும்பி பிரவாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்போது 1 நீங்க 2வது வசனம் வேற ஆள வாசிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். சரி, அவங்க 2 பேருக்கு நான் என்ன பண்றேன், அந்த 3 பத்துக்கு நான் என்ன பண்றேன், அந்த 3 வசனத்தை நானே வாசித்து தர்றேன். எப்படி, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பாலை தேன் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியன் எப்பத் தேசங்களின் வேகமான ஓட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் நாடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நேபோயத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த 7வது வசனத்தை எனக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணாரு, பேசினார். இந்த உயிரோச ஜப வீடு ஆரம்பிக்கிறதுக்கு இந்த வசனத்துல எல்லாம் என்ன பண்ணாரு, என் கூட ஆண்டவர் பேசினார். என்ன பண்ணாரு, பேசினார். ஏன்னா இந்த இடத்துல நான்லாம் ஜெபிக்க முடியாது, இந்த இடத்துல நான் சபை நடத்த முடியாது, நான்லாம் என்ன பண்ண முடியாது, எனக்கு சர்ச்சே வேணாம், கடவுளை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் எங்கேயோ ஒரு இடத்துல பண்றேன், ஒரு பிரேயர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுறேன், நான் அப்படியே போயிடுறேன், தேசத்துக்காக மக்களுக்கு ஊழியர்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்னை விடவே இல்லை. ஆவியானவர் என்னவே விடவே இல்லை. இயேசு கிறிஸ்து என்னவே விடவே இல்லை. என்ன பண்ணாரு அவரு, மறுபடியும் எங்க போனாலும் அந்த இடத்துல என்ன பண்றாரு, கடவுள் என்ன பண்றாரு, உன் ஊர்ல நீதான், உன் ஊர்ல உன்னேதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன் ஊர்ல உன்னேதான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், உன் ஊர்ல உன்னேதான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், நீதான் என்ன பண்ணணும், என்னுடைய காரியத்தை நீ செய்யணும், என்னுடைய காரியத்தை நீ என்ன பண்ணணும், நீ செய்யணும், நான் சொல்றத நீ செய், நான் சொல்ற இடத்துல நீ இருந்து நீ என்ன பண்ண காரியத்தை எதுக்கெல்லாம் நான் சொல்றேனோ அதுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து
இயேசுவின் உயிரோசு எழுப்புதல் ஊழியம், உயிரோசு ஜப வீடு. என்ன இந்த ஊழியத்தை நான் செய்யறேன். அடுத்தது என்ன ஒண்ணு பார்த்தேன்னா, தேசத்துக்காக மக்களுக்கு ஊழியர்களுக்கு ஜெபிக்கிற ஜப ஊழியம். முதல்ல ஜப ஊழியம், ரெண்டாவது சபை ஊழியம். இந்த காரியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையின் படிதான் இந்த இத்தனை நாள் என்ன பண்ற, இந்த இடத்துல ஊழியம் செய்து கொண்டு வரேன். அல்லேலூயா. இத்தனை நாளா இந்த வார்த்தையை தான் என்ன பண்ற, நம்பிதான் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை, இந்த வார்த்தை மூலம் என்ன பண்ணாரு, என் கூட பேசினார், இருதயத்துல பேசினார். பல ஊழியக்காரங்க மூணு என்ன பண்ணாரு, என் கூட பேசினார். ரைட்டா? அப்ப ஆண்டவரே, நான் எந்த வருஷத்துல என்ன வார்த்தையை நான் தியானிக்கணும், எந்த வார்த்தையை நான் பேசணும், எந்த வார்த்தையை நான் நினைக்கணும், எந்த வார்த்தையை நான் நினைச்சு என்ன பண்ணணும், எந்த வார்த்தையை நான் பார்த்து எந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லணும், எந்த வார்த்தையில இந்த புது வருஷத்துல நாங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும் பொழுது எனக்கு என்னது, இன்னைக்கு கரெக்டா மத்தியானம் நாங்க சர்ச்சில் நாங்க என்ன பண்ணிருக்கோம், 21 பாஸ்டர் ஜெபம் பண்ணி கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல எனக்கு ஒரு வார்த்தை என்ன பண்ணுது, அந்த அதிகாரமும் அந்த வசனமும் என்ன பண்ணுது, வந்து நிக்குது. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை என்ன பண்ணு, நீ வாசித்து உன் சபை மக்களுக்கும் உன்னோடு கூட இருக்கிறவர்களுக்கும் உனக்கும் எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம படிக்கலாம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இது பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ண சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசியோட சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த வார்த்தை என்ன பண்ணாங்க, அப்ப என்ன பண்ணாங்க, மாட்டு வண்டி நடந்துதான் என்ன பண்ணாங்க வந்தா. இன்னைக்கெல்லாம் என்னது, காரு, என்னது பஸ், பிளேன், ஏரோப்ளேனே இருக்கு. ஒரே செகண்ட்ல என்ன பண்ண, 5 நிமிஷத்துல என்ன பண்ணிடலாம், போயிடலாம். அப்போ இந்த வார்த்தை ஏன் நம்மளுக்கு அந்த எனக்கு கர்த்தர் சொன்னாரு, மறுபடியும் இதை சொல்ல வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, கடந்த நாட்கள் என்னது, நிறைய பாடுகள் போராட்டங்கள். சர்ச்சைக்கு வர்றாங்க, ஓடி போடுறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, சில ஆலோசனை கேட்கறாங்க, மறுபடியும் வேற இடத்துல ஆலோசனை கேட்கறாங்க, சங்கரமா ஆகுறாங்க. நிறைய பேர் அப்படி போறாங்க, வராங்க போறாங்க. ஒரு நிலையே இல்ல. என்ன 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 அப்படின்ற நான் கேள்வி, சில காரியங்கள் நான் கேட்கும் பொழுது அப்ப எனக்கு அந்த பதில் வரல. ஆனா இன்னைக்கு அந்த பதில் என்னது வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த வசனம் அழகா தெளிவா சொல்லுது, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு. அப்போ உன் வெளிச்சம், அப்போ வெளிச்சம் என்றால் என்ன, யார் வெளிச்சம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய வசனத்தை என்ன பண்ணலாம் எடுத்து பார்க்க. ஒரு சிம்பிளா மட்டும் நான் என்ன பண்றேன், நான் சொல்றேன். சிம்பிளா என்ன பண்றேன், இந்த முன்னாடி அந்த மெயின் காரியத்தை மட்டும் நான் சொல்றேன். வெளிச்சம் என்றால் என்ன, வெளிச்சம் எங்க வேணும், இருட்டாக்குற இடத்துல வெளிச்சம் வேணுமா, இல்ல வெளிச்சம் இடத்துல வெளிச்சம் வேணுமா? அப்ப பாரு, இருளா இருக்கிற இந்த பகுதிக்கு ஆண்டவர் உன்னை வெளிச்சமாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இருளா இருக்கிற இந்த மக்கள், கண்கள் திறக்காம, செவி திறக்கப்படாம, கேட்க முடியாம, இருதயத்துல உணர முடியாம இருக்கிற மக்களுக்கு மத்தியில உன்னை ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, வெளிச்சமாய் வைச்சிருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறாரு, இருளா இருக்குன்னு வச்சுக்க, அந்த இருள நீ நடந்து போக முடியுமா? ஒரு கொஞ்சத்துல என்ன பண்ணலாம், ஒரு 2 அடி 3 அடி என்ன பண்ணலாம், ஒரு 10 அடி அப்படி நீ போகலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எங்கேயோ ஒரு இடத்துல தடுமாடி தட்டான்னு. அதே வெளிச்சமா இருந்துச்சுன்னா அப்பா இந்த வேதம் அழகா சொல்லுது, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு. அப்போ உன் வெளிச்சம், அப்ப பாத்தீங்கன்னா மத்தியில சொல்லப்படுகிறது. இது இந்த வசனம் மத்தியில என்ன பண்ணுது அப்படியே சொல்லப்படுது. 6:14 படிங்க, எடுத்து டக்குன்னு படிங்க பார்க்கலாம். நீங்களே உலகத்துக்கு, மத்திய 6:14 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாய். பாருனால எதுவுமே குறிப்பெல்லாம் எதுவுமே எழுதி வைக்கல. இந்த வசனத்துல அப்படியே என்ன பண்றேன், அந்த ஒத்து வசனம், அதுக்கு கரெக்டான வசனத்தை என்ன பண்றேன், அப்படியே ஆவியானவர் சொல்ற கருத்தை என்ன பண்றேன், நான் அப்படியே என்ன பண்றேன், நான் சொல்றேன். சரியா?
அப்போ மத்திய 5:14 என்ன சொல்லுது? நீங்களே. உலகத்துக்கு வெளிச்சமா அப்ப நீங்கள் என்றால் யார்? நீங்கள் என்றால் யார்? நீதான் என்னது? நீதான் உன் குடும்பத்துக்கு வெளிச்சம். நீதான் உன் குடும்பத்துக்கு, உன் சந்ததிக்கு, உன்னுடைய பரம்பரைக்கு யாரு? நீதான் வெளிச்சம். உன் தெருவுக்கு நீதான் வெளிச்சமா இருக்கு. அந்த வருஷம் நல்லா படிங்க பார்க்கலாம், முழுசா படிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மலை மேல் இருக்கிற அந்த பட்டணம், ஊரு மறைந்திருக்க மாட்டாது. ஒருபோது யாராலும் மூடி வைக்க முடியாது. என்ன பண்ண முடியாது? பாருங்க, அந்த வேத வசனம் அழகா சொல்லுது. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு, என்னது? உன்னுடைய வெளிச்சம். அப்போ உன்னுடைய வெளிச்சம் யாரு? இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டுல வெளிச்சம் என்றால் யாரு? இயேசு கிறிஸ்துவா இருந்தார். புதிய ஏற்பாட்டுல என்ன ஆயிடுச்சு? வெளிச்சமே நீன்னு சொல்றாரு ஆண்டவர். என்னது? நீதான்பா வெளிச்சம். எந்த இடத்துல இருளா இருக்கிறதோ அந்த இடத்துல என்னது? நீதான் வெளிச்சம். எனக்கு ஒரு கேள்வி, இங்க சபை நடத்தலாமா வேண்டாவா? இல்ல நம்ம என்ன பண்றோம்? பெங்களூருக்கு சம்பளம் நம்மளுக்கு என்ன பண்றோம்? 25,000 ரூபாய் பெங்களூருக்கு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கிறாங்களா? போயிடலாமா அப்படின்னு பார்த்தா சம்பளம் முக்கியம் கிடையாது. அதுதான் ஒரு பக்தர் பாருகிறார், தங்கத்தை கேட்கல, வெள்ளிய பொண்ணை கேட்கல, ஒரு உள்ளத்தை கேட்டாரையா. ஏன் அப்படின்னு பார்த்தனா, அவர் கேட்கறது என்ன தெரியுமா? உன் உள்ளத்தை. எது கேட்கிறாரு? நீதான் உன் குடும்பத்துக்கு, உன் வம்சத்துக்கு, உன் தெருவுக்கு, உன் ஊருக்கு, உன் உலகத்துக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாரு, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு யாரா? ஜாதிகள். என்னது? ஜாதிகள் என்றால் என்ன? என்னது? ஜாதிகள் பல, ஒண்ணு மட்டும் கிடையாது. என்னது? பல ஜாதிகள். அப்ப அதான் வெளிப்பாடு. இந்த ஜாதிகள் சொல்லும் போது வெளிப்படுத்தல என்ன பண்ணுது? 7:9 ஞாபகப்படுத்துது. என்னன்னு? எல்லா ஜாதி மக்களும், என்னது, எல்லா கோத்திரங்களும் எல்லாரும் என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு முன்பாக வந்து என்ன பண்ணணும்? ஆராதனை செய்ய வேண்டும். என்ன பண்ணணும்? ஆராதனை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய தரிசனம். என்னது? தேவனுடைய தரிசனம். அப்ப அந்த தேவனுடைய தரிசனத்தை நம்மளுக்கு என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு பாருங்க. அப்போ ஜாதிகள் ஏன் உனக்கிட்ட வருது? நீ மாசம் மாசம் காணிக்க வாங்குறதுக்கா? நீ மாசம் மாசம் தசம்பாகம் வாங்கிக்கிறதுக்கா? நீ மாசம் மாசம் என்ன பண்ற? ஏன் விசுவாசின்னு உட்காந்துக்கிறதுக்கு இல்ல. என்ன உனக்கு? என்னது? நீ வெளிச்சமா இருக்கிற, நீ உன் குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கிற, என்ன பண்ண? உன் தெருவுக்கு நீ தான் வெளிச்சம், உன் ஊருக்கு நீ தான் வெளிச்சம், உலகத்துக்கு நீ தான் வெளிச்சம். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று முதல் வசனத்துல நம்ம என்ன பண்றோம்? ஏசாயில நம்ம என்ன பண்றோம்? அதே வசனத்துல என்ன பண்றோம்? 60:1 நம்ம பார்க்கிறோம். பார்த்தேன்னா கடவுள் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஜாதிகள் உன்னிடத்துக்கு வருகிறதா. எதுக்காக உன்னிடத்துக்கு வருகிறது? என்கிட்ட பாரு, எத்தனையோ ஜாதிகள் வருகிறது. நான் என்ன பண்ண தெரியுமா? நீ இயேசுவின் புள்ள, நீதான் உலகத்துக்கு வெளிச்சம். நீ ஒரு கடவுளுடைய ஊழியக்காரன். நீ என்ன பண்ண? நீ ஒரு சீசன். நீ என்ன பண்ணாத? நீ உக்காந்தனால இங்க என்ன பண்ணது? 4 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் என்ன பண்ணக்கூடாது? 10 வருஷம் சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ என்ன பண்ண? எழுந்து நீ பிரகாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற? இதுதான் உன்னுடைய அழைப்பு, இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம், இதுதான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தாழ்ந்து என்ன பண்றேன்? நான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறேன். கொஞ்ச நாள் கேட்கறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? அவங்களே எழுந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் அழகா சொல்லுது. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்க, பெரிய பெரிய அதிகாரி, பெரிய பெரிய அரசு அதிகாரிகளை இருக்கட்டும், பெரிய பெரிய ஞானவான்களை இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உன்னை தேடி வரணும்னு சொல்லிட்டு கடவுளுடைய பிளான். ஹல்லேலூயா. ஆனா உன்னுடைய பிளான் என்னவா இருக்குது? கடவுள் சொல்றாரு, டேய், என்னை மட்டும் பார்த்துட்டு நான் சொல்றத மட்டும் உட்காந்து கேளு, எனக்கு முதலிடம் கொடு, எனக்கு கேளு, நான் சொல்றத மட்டும் கேட்டு என்ன பண்ணு? உட்காந்துட்டு அவங்க உன்னை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. நீ எங்கேயும் யாரும் தேடியும் போகாத. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை நீ தேடு, அப்பொழுது வேலை உனக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்றது. அவன் பார்த்தேன் என்னது? நீ என்ன பண்ணாத? அங்க ஓடி பார்த்தது அவங்கள இழுத்து வந்துடலாம், இங்க ஓடி போய் இவங்கள கூப்பிட்டு வரலாம், போன் போட்டு அவங்கள வா, போன் போட்டு இவங்கள கூப்பிட்டு வா.
இது பிசினஸ் கிடையாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. வேத வார்த்தை அழகா தெளிவா சொல்லுது, உன்னை தேடி அவர்கள் வருவார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நீ வெளிச்சமா இருக்கிறாய்? ஏன் நீ வெளிச்சமா இருந்து உன் வெளிச்சம் வந்து பார்த்தா என்ன பண்ண பிரகாசிக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தா, நீ என்ன பண்ணல? சங்கீதத்துல சொல்லுது, நீ எழுந்து நிமிர்ந்து நிக்கல. என்ன பண்ணல நீனு? நிமிர்ந்து பாரு. நிக்கல. ஆமா. ஏன் அப்படின்னா வார்த்தை அழகா சொல்லுது, என்னது? உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா இது இந்த வசனம் நான் மறுபடியும் நான் நைட் என்ன பண்றேன், நேற்று இருந்து என்ன பண்றேன் அதை அப்படியே நான் தியானிச்சுட்டே இருந்தேன். ஆண்டவரே, என்ன 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 அப்படின்னு கேட்கும் பொழுது இதுக்குள்ள நிறைய விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான். நான் சிம்பிளா என்ன பண்றேன், நான் சொல்றேன், இப்ப நீதான் யாரு? நீதான் வெளிச்சம், நீதான் சத்தியம், நீதான் உயிரோட இருக்கிற. இப்ப உன் வெளிச்சத்தை என்ன பண்றாங்க? நீ வெளிச்சமா இருக்கிற உனக்கிட்ட வருவாங்க, அது சத்தியத்தை என்ன பண்ணுவாங்க? உனக்குள்ள இருக்கிற சத்தியத்தை என்ன பண்ணாங்க? அவங்க கேட்டுக்குவாங்க, பிடிச்சுக்குவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்க? அவர்கள் எழுந்து என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய வீட்டுக்கு, அவங்களுடைய ஊருக்கு, அவங்களுடைய தெருவுக்கு, அவங்களுடைய இதுக்கு என்ன, உலகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அவர்கள் வெளிச்சமாய் இருக்கிறார்கள். வேதம் அழகா சொல்லுது பாருங்க. மத்திய 5 என்ன பண்ணுது? 14 என்ன சொல்லுது? நீங்க தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்ப இங்க என்ன சொல்ல, என்ன சொல்லுது? உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு. அப்போ நீ வெளிச்சம்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. என்னது? ஒண்ணும் பண்ண முடியாது. Right. நீ ஏற்கனவே வெளிச்சமா தான் இருக்கிற. ஆனா உனக்கு பாக்குற காரியங்கள் என்ன, அந்த கண்ணு திறக்காதனால என்ன ஆகுது? பூரா இருட்டு மாதிரி தெரியுது. என்னது? பூரா இருட்டு மாதிரி தெரிகிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் என்ன பண்ணுது? 2 கொரிந்தியர்ல வந்து பாத்தீங்கன்னா 2:9 படிங்க பார்க்கலாம். ரெண்டுல 9. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை டக்குன்னு எடுத்து படிங்க பார்க்கலாம். டக்குன்னு படிக்கணும். நீங்கள் எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்திருக்கிறார்களோ என்று உங்களை சோதித்தறியும்படி இப்படி எழுதினேன். இல்ல, அப்ப 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், சாரி, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறத கண் காணவும் இல்லை, கண்ணுல நீ பார்க்கவே இல்ல, காது கேட்கவும் இல்லை, காதுல கேட்கவே இல்ல, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. உனக்கு அந்த மனசுல கூட அந்த ஞாபகமே தோண மாட்டேது, வர மாட்டேங்குது. ரைட்டா? அவன் பாருங்க, அடுத்து அப்படியே வாங்க, ஏசாய்க்கு வாங்க, அதே 4ஆவது வசனத்தை படிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஏமா சுத்திலும் உன் கண்ணை ஏறெடுத்து பாரு. அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க? ஏகமாய் கூடி பிளான் பண்ணி என்ன பண்ணி பேசி வச்சிருக்கிறாங்க. எப்படி இவன் இவ்வளவு ஞானமா பேசுறான்? எப்படி இவன் இவ்வளவு ஞானமா பேசுறான்? எப்படி இவங்களுக்கு மட்டும், எப்படி மட்டும் இவங்க மட்டும் இப்படி வாழ்றாங்க? எப்படி இவங்க மட்டும் சாப்பிடுறாங்க? எப்படி இவங்க மட்டும் இருக்கிறாங்க? இது கூட ரகசியம் என்ன அப்படின்னு ஏகமாய் கூடி ஒரு இடத்துல ஆலோசனை கேட்கறதுக்கு வர போறாங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இடத்துல எப்பா என் தலைமையிலப்பா ஒரு கைய வையப்பா அப்படின்னு சொல்ல வர போறாங்க. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்? நீதான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நீ வெளிச்சத்தின் பிள்ளை, இருளான பிள்ளை கிடையாது. இந்த வசனத்துல எல்லாமே இருக்குது. இதுல நிறைய இடத்துல என்ன பண்ணலாம், பேசிட்டே இருக்கலாம். ஆனா அவர் சுருக்கமா என்ன பண்ற, ஒரு சில விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பாரு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அப்படி கிடையாது. தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. என்னது? கடவுள் உனக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? எந்த ஊடு வச்சிருக்கிறார், எந்த தெரு வச்சிருக்கிறார், எவ்வளவு நாள் வாழ்க்கை வச்சிருக்கிறார், என்னென்ன காரியத்தினால நீ செய்து முடிக்கணும், செய்யணும் என்ற காரியத்தை என்ன பண்ண, நீ என்ன பண்ண, உன் கண்ணுல என்ன பண்ண ஏறெடுத்து இப்ப அதான் கொரிந்தியர்ல அப்படியே கனெக்ட் பண்ணி பாக்குறது. தேவன் தம்முடைய என்ன பண்ற, அவர் தெரிந்து கொண்டவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது என்ன பண்ணல, கண்ணு. அதுதான் பவுல் ஜெபிக்கிறார். என்ன, ஐயோ என் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படணும், ஆழத்தை அகலத்தை நீளத்தை
உயரத்தை இன்னதென்று ஆராய்ந்து அறிந்து கொள்ள அவன் மனக்கண்களை திறங்கப்பான்னு ஜெபம் பண்றான். யாரு? பவுல். வேற எதுக்காக அவன் ஜெபம் பண்ணல. அந்த மாதிரி அவன் கண்ணு திறந்துட்டா போதும், என் பிள்ளைங்களோட கண்ணு திறந்துட்டா போதும்னு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ணான். ஏன் அப்படின்னு பாத்தீங்களா? அதான் பாருங்க, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். அப்போ ஒரு மனுஷன் உன்கிட்ட வர நினைக்கிறாங்க, நீ வெளிச்சமா இருந்தா தான் வர முடியும். நீ இருளா இருந்தா அவங்க எப்படி வருவாங்க? வந்து அங்கே தப்புக்குட்டி நிக்கல விடு என்ன பண்றாங்க, ஐயோ பா விட்டா போதுன்னு எழுந்து ஓடிடுவாங்க. நல்லையா? வெளிச்சமா இருந்தா பண்ணுவாங்க, வெளிச்சத்தை எடுத்துக்கிற சர்ரு நேரம் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க வந்துருவாங்க. மங்கி எறிகிற தீய அவரை அணைக்கிறதே இல்லை. ஏன்னா நீதான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிற. ஏன்னா உனக்கிட்ட தான் என்ன பண்றாரு கடவுள், என்ன பண்றாரு, அனுப்புறாரு. ஆனா நீ என்ன பண்ற, நீ என்ன செய்யற, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னது, உனக்கிட்ட அவங்க என்ன பண்றாங்க, எல்லாம் கூடி பேசி என்ன பண்றாங்க, எப்பா இவகிட்ட போனா தீர்க்க தரிசனமா சொல்றாப்பா, இவங்கிட்ட போனா தீர்க்க தரிசனமா சொல்றாங்க, வாழ்க்கையில் நடக்க போறத அடுத்த கட்டம் என்ன நடக்குதுன்னு எல்லாமே தெளிவா சொல்றாங்க. இந்த இடத்துல போனா வசனத்தை அப்படியே என்ன பண்றாங்க, அப்படியே அழகா சொல்றாங்க. நம்ம அந்த சத்தியத்தை நம்ம அறியும் போது நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள புது ஒரு அறிவு, புது ஞானம், என்ன பண்ணுது, ஒரு புது வெளிப்பாடு என்ன பண்ணுது, ஒரு விடுதலை, ஒரு பிரகாசம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு என்ன ஆகணும், உணர்வு உண்டாக்கணும். அதை உண்டாக்குறது யாரு, நாம தான். அப்ப நாம முதல்ல நாம யாரா இருக்கிறோம் முதல்ல நாம என்ன பண்ணோம் தெரிஞ்சுக்கணும். நாம என்ன பண்றோம், வெளிச்சமா இருக்கிறோம், நம்ம உதிக்கிறவர்களா இருக்கிறோம். என்னது, எல்லாத்தையும் என்ன பண்றோம், உதிக்கிறவர்களா இருக்கிறோம், ஜொலிக்கிறவர்களா இருக்கிறோம். என்னது பாத்தீங்கன்னா, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எலிசா என்ன பண்ணுவான், எலிசாவும் அவன் வேலைக்காரனும் அவன் போவாங்க. போகும்போது நிறைய படம் வந்து சூழ்ந்து கொள்ளும் போது வேலைக்காரன் பயப்படுவான். என்ன பண்ணுவான், வேலைக்காரன் என்ன பண்ணுவான் பாருங்க, நான் வந்து நான் அப்படியே பேசுறேன். அவன் பாத்தீங்கன்னா அந்த வேலைக்காரன் பயப்படுவான். அவன் பயப்படும் போது என்ன பண்ணுவான் சொல்லுவான், எலிசா சொல்லுவான், ஏய் அதை பார்த்து படைய பார்த்து நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிறவருடைய பாட்டுல நம்மளோடு இருக்கிறவர் பெரியவர். அதான் யோவான்னு சொல்றான். அவன் பாரு, அதுவரை இவன் மனக்கண்களை திறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணுல அவன் பார்க்கட்டும்னு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ண உடனே என்ன ஆயிரும், அந்த வேலைக்காரனுக்கு அப்படியே கண்ணு பார்க்க உடனே அவங்களோட இருக்கிறத பார்க்கல, இவங்களோட தூதர்கள் பயங்கரமா இருப்பாங்க. இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க, ஆனா இவங்களோட தேவ தூதர்கள் இருப்பாங்க. அப்பதான் வேலைக்காரன் என்ன பண்ணுவான், நிஜமா ஆமா அவங்களோட இருக்கிறவங்களை பார்க்க நம்ம கூட. அதான் யோவான்னு சொல்லுகிறான், இந்த உலகத்தில் இருக்கிற பார்க்கல என்னோட கூட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் அழகா சொல்லுது, வார்த்தை தான் உன்னை மாத்தும், வார்த்தை தான் என்னை மாத்தி இருக்குது, வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். பாருங்க, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு என்னது ஜாதிகள், உதிக்கிற உன் ஒளிநிடத்துக்கு ராஜாக்கள் யாரு, நல்லா படித்தவர்கள். என்னது, படித்தவர்கள், நல்லா பட்டம் பெற்றவர்கள். என்னது, அவர்களுக்கு நீ என்ன பண்ற, ஒரு வழியா இருக்கிற, ஒரு ஒளியா இருக்கிற. ஏன் அப்படின்னா அவர்கள் உனக்கிட்டு வந்து கத்துக்கணும். ஏன் அப்படின்னா, ஏன் கடவுளுடைய பையன், ஏன் கடவுளுடைய புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா நீ சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார்க்கணுமா. ஆர்டர் அதான் எனக்கு சொல்றாரு. அப்போ இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு எங்கன்னா போயிடலாமா, ஜாப் பண்ணலாமா, வேற எங்கன்னா போயிடலாமா, வேற ஊருக்கு போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது சொல்றேன், வெயிட், உன்னை தேடி உன்னை தேடிதான் வரும். உன்னை விட்டுட்டு போறது அது வந்து ஆறு கிடையாது. என்னது வார்த்தைக்கு செவி சாய்க்காதது உன்னது கிடையாது. என்னுடைய வார்த்தைகள் அது என் பிள்ளைகள் என்ன என் பேச்சவ கேட்பாங்க. என் பேச்சை கேட்காதவங்க என் பிள்ளைங்களா? என் பேச்சை கேட்காத என் பிள்ளைங்களா? என் பேச்சை கேட்கறது என் பிள்ளைங்களா இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, அவங்க அந்த காரியத்தை என்ன பண்ண முடியாது, அந்த உரிமையை என்ன பண்ண முடியாது, அந்த அங்கீகாரத்தை அவங்களால அனுபவிக்க முடியாது. பார்த்தா வேதவசனம் அழகா சொல்லுது, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நீ பார்க்கணும்பா, உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத நீ கேட்கணும்பா, நான் உனக்காக வைத்திருக்கிறது நீ ஹிருதயத்துல நினைக்கணும்.
அதான் வேதவசனம் சொல்லுது. விசுவாசம் என்ன பண்ண, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்ப. உனக்கு விசுவாசமே இல்ல, நீ எப்படி நீ பார்க்குவ? உன்னால நம்பவே முடியல. அப்புறம் அதை நம்பாதது எப்படி உனக்கு நம்பிக்கையே தெரியாது? நீ நம்பாத்து உனக்கு எப்படி நம்பிக்கையே தெரியும்? நீ நம்பவே இல்லை, அது எப்படி நம்பிக்கையே தெரியும்? தெரியவே தெரியாது, வாய்ப்பே இல்ல. அப்ப பார்த்து அழகா சொல்றான், நீதான் உலகத்துக்கு வெளிச்சம். உன் ஒதுக்கிற இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அநேகர் வரத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க. அநேக ஜாதி, அநேக ஜனம், அநேக ராஜாக்கள், அநேக படித்தவர்கள் உனக்கிட்ட வந்து ஆலோசனை கேட்கணும். எனக்கு ஜபம் பண்ணு, ஏமா கொஞ்சம் ஜபம் பண்ணுமா, ஏமா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுமா, கடவுளோட வார்த்தை நீ சொல்லிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் காத்து கொண்டு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அதனாலதான் என்ன பண்றாங்க, நிறைய என்ன பண்றாங்க, குறி கேட்கறதுக்கு ஓடுறாங்க. என்ன பண்றாங்க, குறி கேட்கறதுக்கு ஓடுறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அங்க போயிட்டு காணிக்கு வச்சு என்ன பண்றாங்க, மணி கணக்குல வேண்டிட்டு நிக்கிறாங்க. ஏதான ஒரு வார்த்தை எனக்கு கிடைக்குமா, எப்படியாவது நான் கடவுளை பாத்திர மாட்டானா அப்படின்னு. அது சொல்றாங்க, நீயேதான்ப்பா வெளிச்சம், நீயேதான் உன் குடும்பத்துக்கு, உன் வம்சத்துக்கு, உன் தெருவுக்கு, உன் ஊருக்கு, உன் உலகத்துக்கு நீதான் என்ன வெளிச்சமா இருக்கு. அதெல்லாம் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன், அதெல்லாம் உன்னை என்ன தேர்ந்தெடுத்தேன். நீ எங்கேயும் ஓடவ தேவையில்ல, அவங்க உனக்கிட்ட வராங்க, நீ என்னை பாரு, என்ன பாரு, நீ எனக்கிட்ட வா, அவங்க உனக்கிட்ட வரவாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதை நம்ம என்ன பண்ணுவோம், இதை பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவோம், நம்ம இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம், அதிக காரியத்தை நம்ம பார்ப்போம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியை படைத்திடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். நீதிமான் கால்களை தள்ளாட விடீர், திசுரங்களை காக்கிறவர் உறங்குவதுமில்லை தூங்குவதுமில்லை. என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. வாதையன் கூட தனகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கு, பகலிலே பருக்கும் அம்புக்கும், மத்தியானத்துல பாலாக்கும் கொள்ள நோய்க்கும் சங்கரத்துக்கும் மீட்டு காத்து வழிநடத்துகிறீர். இதோ கர்த்தருடைய வீட்டில் நாங்கள் நீடித்த நாட்களை நிலைத்திருந்து இதோ நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று நாங்களப்பா நாங்கள் வேத வாசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதோப்பா ஏசாயா 60ஆம் அதிகாரத்துல 1 - 7 வசனத்தை நாங்கள் படித்தோம். அந்த வசனத்துலப்பா 3வது வசனத்துல சொல்றீங்க, இதோ உன் ஒதுக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் தேடி வருவார்கள் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நீ தேடி போக தேவையில்லை, நீ என்னை தேடு, உன்னை தேடி அநேகர் ஓடி வருவார்கள் என்று எங்களுக்கு காலமாய் புரி வைத்திருக்கிறதுக்காக நன்றி பிதாவே, நன்றி ஆவியானவர். இந்த 2025ஆம் ஆண்டுல எனக்கு இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இதோ நாங்களே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். இதோ மலை மேல் இருக்கிற பட்டணம் அதை மறைந்திருக்க மாட்டாது என்று இன்னும் இன்னும் உறுதிப்படுத்தி பலப்படுத்துறீங்கப்பா. நாம மாத்திரம் மகிழ்ப்படட்டும். வந்தவர்கள் கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையில இந்த வசனத்தை பலப்படட்டும், திடப்படட்டும். மனதார இந்த புது வருஷத்துல புத்தாண்டுல ஆசீர்வதித்து இவர்கள் எல்லாவற்றிலும் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும்படியாக மனதார ஆசீர்வதித்து ஜெபித்து இந்த ஜபத்தை எடுக்கிறேன். ஜபம் கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.